Hi guys, welcome to my channel Divi Secret. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பஞ்சாபி கடாய் சிக்கன். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் ஆயில், சால்ட் அண்ட் 1 லார்ஜ் சைஸ் டொமேட்டோ வந்து பியூரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கிரைண்ட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணாமல் இருக்குது. அண்ட் 2 லார்ஜ் சைஸ் ஆனியன்ஸ் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் சிக்கன், டர்மரிக், கர்ட் அண்ட் ஒரு 4 காஷ்மீரி சில்லி அண்ட் 2 நார்மல் சில்லி ஸ்பைசிக்காக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கொரியாண்டர் சீட்ஸ் அண்ட் 2 காடமும், சினமன் ஸ்டிக் ஒரு 2 எடுத்துருக்கேன் சின்னதாக, அண்ட் ஜீரகம் அண்ட் கஸ்தூரி மேத்தி, இஞ்சி, பூண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணுறதுக்கு மேரினேஷன் ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டியாக இருக்க கர்டை வந்து ஆட் பண்ணிடுறோம். ஸோ நல்லா திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க கர்ட். ஸோ ஒரு சின்ன கப் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் டர்மரிக், வெரி சிம்பிள். ஸோ இதை மட்டும் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஒரு 15 to 10 minutes. இட்ஸ் எனஃப். நீங்கள் உடனே செய்கிறதுனாலும் ஓகே. ஸோ இது நல்லா வந்து டர்மரிக்லேயும் இந்த கர்ட்லேயும் நல்லா மேரினேட் பண்ணிவிடுங்க. இப்போ சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. டர்மரிக் அண்ட் கர்ட் மட்டும் போட்டு வச்சாச்சு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரை பண்ண போகிறோம், ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறதுல வந்து ஜீரா ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த ஸ்பைசஸ் காடமம், சினமன் ஸ்டிக் அண்ட் கொரியாண்டர் ஒரு 1 teaspoon and 4 Kashmiri chili and 2 normal chilies. இதை மட்டும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆயிலெலாம் எதுவுமே போடாமல் ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 minutes நல்லா அது ஃப்ரை ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த ஸ்மெல் நல்லா வரும். இந்த மாதிரி வந்து ஒரு சில்லி அண்ட் அந்த ஜீரகம் அண்ட் நம்ம போட்டிருக்க அந்த கொரியாண்டர் சீட்ஸ் நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஸ்மெல் வரும். ஸோ எல்லாமே நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ரை பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து அனியன்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து 2 பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸ் பண்ணி. ஸோ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு வந்து இந்த பேஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ இந்த கார்லிக், ஜிஞ்சர், இந்த ஆனியன் எல்லாமே நல்லா முஷியாகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் தென் நம்ம பேஸ்ட் மேக் பண்ணிவிட்டு கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சு. மிக்சரை வந்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். பட் கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இதை வந்து ஆற விட்டுருங்க. சூடாக போட்டிங்கன்னா வந்து வெளியெல்லாம் அடிச்சிரும். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த 2த்தையும் போட்டு நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி, ரொம்ப வாட்டரியாக இல்லாமல் கொஞ்சம் திக்கான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதையும்
நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஸ்பைசஸையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு திக்காக வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இப்போ வந்து பேன் ஹீட் பண்ணி அதே பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து ஆயிலில் நல்லா குக் பண்ணணும். ஸோ ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா பண்ணிங்கன்னா நல்லா இன்னும் திக்காக ஒரு கிரேவியாக வந்துடும். ஸோ மீன்வைல் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 டீஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் இப்போ காரம் பத்தலைன்னா நம்ம இப்போ ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து டொமேட்டோ ஃபியூரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபுல் டொமேட்டோ வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணியெலாம் ஆட் பண்ணாமல். ஸோ அது வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இதுவும் நல்லா வந்து குக் ஆகட்டும். இந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். and then we will add chicken. இப்போ கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் இப்போ நல்லா ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோவாக குக் ஆகட்டும். அண்ட் நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் தென் கஸ்தூரி மேத்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் எடுத்து நல்லா அதை கையாலே கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்மெல் தரும். ஸோ நிறைய நார்த் இந்தியன் டிஷ்ஷஸில் இந்த மாதிரி கஸ்தூரி மேத்தி போடுவாங்க. ஸோ இதை போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரைஸ், சப்பாத்தி, தோசை, ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Please try at home and leave your comments. So Punjabi Kadai Chicken ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி கூடயும் சாப்பிடலாம். அண்ட் அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கணும். ஸோ இதோட டேஸ்ட்டே வந்து நம்ம பண்ண வந்து அந்த பேஸ்ட் தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். If you like this recipe and if you like this video, please hit the like button, share this video and subscribe to my channel Divi Secret. I'll see you in the next video. Bye bye.